ஆசிரியர் பாடம் கற்பிக்கும்போது, அங்க இருக்கிற பாடநூல்கள மட்டும் கற்பிக்க மாட்டாங்க. வாழ்க்கை பற்றிய அறிவுகளையும் நம்மள்ட்ட புகுத்துவாங்க. அப்படி ஒரு விஷயத்த இப்ப நான் நெனச்சு பார்க்குறேன், அது நடந்திருக்கு. என்னன்னா, இருக்கிற காலகட்டத்தில, இனி வரும் காலகட்டத்தில, எதிர்காலங்கள்ல மனிதர்களுக்கு வேலையே இருக்காது. ஃபுல்லா ரோபோக்கள் மட்டும் தான் வேல பார்க்கும். அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. நான் படிக்கிற காலத்தில சொன்னாங்க. இப்ப அதே மாதிரியே ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ வந்து ரோபோக்கு 2026ல இருந்து ரோபோ சேல்ஸ் ஆக போகுதாம். 18,000 முன்பணம். கொடுமையா இல்ல? வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்க்குமாம். சில ஆண்கள் வந்து பொண்டாட்டி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். சில பேர் வந்து இப்போ 90 கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்காது. இப்போ அவங்கெல்லாம் அந்த ரோபோ வாங்கி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு வேலை, வீடு கழுவுறது, முழுவுறது அதேமாரி. என்ன கொடுமையை நான் சொல்கிறது, ரோபோ வந்தால் நல்லது தானேங்க. அதான் வேலையெல்லாம் ரோபோ பார்க்குதே, இந்த பெண்கள் எல்லாரும் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு. பிராய்லர் கோழி கூண்டுக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து சாப்பிடும். அதோட தசைகள்லாம் வந்து மெதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா எப்படி வேக வச்சாலும் கடிச்சு இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம வேலைகள் செய்ய செய்ய தான் நம்ம உடல்கள் பலமாகும். நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க தான் நம்ம மனசு பலமாகும். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம மனுஷியே கிடையாது. அப்போ ரோபோக்கள் இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிச்சுன்னா, எந்திரன் படத்தில் வந்த மாதிரி அதுக்கப்புறம் மனுஷங்கள்லாம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு வெறும் ரோபோக்களாக ஆகிடும். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு பயம், மனிதர்களுக்கு இடமே இருக்காதோ அப்படின்னு தோணுது. சரி, பர்டிகுலராக ஒரு எல்லாருமே வாங்க போகிறாங்க, பணக்காரங்க மட்டும் தானே வாங்க போகிறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு காரணங்களால் வீட்டில் சமைச்சு போட ஆள் இல்லாதவங்க அந்த மாதிரி தானே வாங்க போகிறாங்கன்னா, அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் மொபைல் ஃபோனு, இந்த அலைபேசி, தொலைபேசிலாம் யாராலையும் வாங்க முடியாமல் இருந்துச்சு. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு வீட்டில் தான் டெலிஃபோன் இருக்கும். அதேமாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாராவது ஒரு வீட்டில் தான் செல்ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வீட்லேயும் இந்த பட்டன் ஃபோன் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த பட்டன் ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆண்ட்ராய்டு ஃபோன் வர ஆரம்பிச்சது. அதுவும் கொஞ்சம் பேர்த்து தான் இருந்துச்சு, திரும்ப எல்லாருக்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாருமே வந்து மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரோபோ வந்து கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் போக போக ஆமாம் போ வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோபோவை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இது இந்த ரோபோவை என்னன்னு தெரியல. சயின்டிஸ்ட்னு நினைக்கும்போது ஐயா நம்ம வெற்றிகரமாக ஒரு ரோபோவை தயாரிச்சிருக்கோம். அந்த ரோபோ வந்து மனிதர்கள் எப்படி சமைக்கும் போது கடலைப்பருப்பு எது, துவரம்பருப்பு எது, சீரகம் எது, பெருஞ்சீரகம் எது எல்லாத்தையும் தெரிஞ்சு, வெங்காய குழம்புக்கு காய்கறி குழம்புக்கு என்ன போடணும், சாம்பாருக்கு என்ன போடணும், ரசத்துக்கு என்ன போடணும், மீன் குழம்புக்கு மாங்காய் முருங்கை போடணுமா, நண்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போடணுமா, இறால் குழம்புக்கு அவரைக்காய் போடணுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ மனுஷன்தான் எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சுப்பான், எல்லா நுகர்வையும் தெரிஞ்சுப்பான். ஆனால் ஒரு இயந்திரம், ஒரு ரோபோ இந்த அளவுக்கு வருதுன்னா இந்த உலகத்தை எங்கே கொண்டு போக போகுது, மனிதர்களுக்கு இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த ரோபோ வருதுன்னு நியூஸ் பார்த்தேன். ஏதோ இணை புரியாத பயம், என்ன நடக்க போகுதோ எதிர்காலத்தில்.